இளம்பெண் மற்றும் 2 குழந்தைகளுடன் லாட்ஜுக்கு வந்த இளைஞர் 2 நாட்கள் கழித்து குழந்தைகளை அழைத்து கொண்டு இளம்பெண் சென்ற நிலையில் தனது லுங்கியில் தூக்கில் தொங்கிய கார் டிரைவர். இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது ஏன்? இளைஞருடன் வந்த இளம்பெண்ணும் குழந்தைகளும் யார்? இளம்பெண் இளைஞரை மட்டும் லாட்ஜிலேயே விட்டுவிட்டு சென்றது ஏன்? பின்னணி என்ன? இளைஞரோட தான் தங்கியிருந்த ரூம் கதவு உள்பக்கமா தாழ்பால் போடப்பட்டிருந்தனால பதற்றமான இளம்பெண் கத்தி சத்தம் போட்டுக்கிட்டே கதவை தட்டி இருக்காங்க. ஆனா உள்ள இருந்த இளைஞர் கதவை திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கதவை எட்டி உதைச்சி அந்த இளம்பெண்ணே கதவை உடைக்க சத்தம் கேட்டு லாட்ஜ் ஊழியர்களும் அறைக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த அறையில தங்கியிருந்த இளைஞர் ஃபேன்ல தூக்கு மாட்டி தற்கொலை செஞ்சதை பார்த்து அதிர்ச்சியாகி இருக்காங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க ஊழியர்கள். அதுக்கப்புறம் அங்க வந்த போலீசார் லுங்கியில சடலமா தொங்கிக்கிட்டு இருந்த இளைஞரோட சடலத்தை மீட்டதோட அந்த இளம்பெண் கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் உயிரிழந்த இளைஞர் யாரு, அவர் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு எல்லாத்துக்குமே விடை கிடைச்சது. கடலூர் சிதம்பரம் பக்கத்துல உள்ள மதுராந்தகநல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் 26 வயசான இளைஞர் ஹரிதாஸ். கார் டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த இளைஞருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிற 24 வயசான ஒரு இளம்பெண் கூட பழக்கம் ஏற்பட்டதா தெரியுது. அந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலா மாறி இருக்கு. அந்த பொண்ணையே திருமணம் பண்ணிக்க விருப்பப்பட்ட ஹரிதாஸ், உன் கணவரை விட்டுட்டு வந்துரு, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னதா சொல்லப்படுது. அந்த வார்த்தையில மயங்கின அந்த பொண்ணும் தான் குழந்தைகள் 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு இளைஞர் கூட திருப்பூருக்கு போயிருக்காங்க. அங்க உள்ள ஒரு கோவில்ல வச்சு தான் குழந்தைகள் முன்னாலேயே ஹரிதாஸ கல்யாணம் பண்ணினா அந்த பொண்ணு அடுத்து கடந்த 22ஆம் தேதி சிதம்பரம் சபாநாயகர் தெருவில் உள்ள ஒரு லாட்ஜில அறை எடுத்து தங்கி இருக்காங்க. 2 நாள் ஹரிதாஸ் கூட அந்த பொண்ணு லாட்ஜிலேயே தங்கி இருக்காங்க. இதுக்கு மத்தியில வீட்டை விட்டு காணாம போன மனைவிக்கு போன் பண்ணியிருக்காரு அந்த பொண்ணோட கணவர். ஏற்கனவே மனைவியோட கள்ளக்காதல் விவகாரம் அவருக்கு தெரியும். அந்த தகாத உறவால தம்பதிக்குள்ள பல முறை சண்டை நடந்திருக்கு, பல முறை கண்டிக்கவும் செஞ்சிருக்காரு. ஆனாலும் மனைவி கள்ளக்காதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே இல்லை. இதுக்கு மத்தியில திடீர்னு மனைவி காணாம போனதுனால கள்ளக்காதலன் கூட தான் அவங்க போயிருப்பாங்கன்னு முடிவெடுத்த கணவர், நீ யார் கூட வேணாலும் போ, என் பிள்ளைகளை தான் கிட்ட ஒப்படைச்சிருன்னு போன் பண்ணி சொல்லி இருக்காரு. அதனால அந்த பொண்ணும் குழந்தைகளை கணவர்கிட்ட விட்டுட்டு மறுபடியும் வர்றதா ஹரிதாஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. அப்போ வீட்டுக்கு போனா உன்னைய விட மாட்டாங்க, அதனால போக வேண்டாம்னு சொல்லி கெஞ்சி அழுதிருக்காரு இளைஞர். அதுக்கு கண்டிப்பா வருவேன், நீ என்னைய நம்புன்னு சொன்ன இளம்பெண் சொன்ன மாதிரியே குழந்தைகளை முதல் கணவர்கிட்ட விட்டுட்டு லாட்ஜுக்கு வந்திருக்காங்க. ஆனா அறைய உள்பக்கமா தாழ்பால் போட்டிருந்த ஹரிதாஸ் இளம்பெண் வரமாட்டாங்க, தன்னைய ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சு லுங்கியில தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டாரு. ரொம்ப நேரம் கதவை தட்டியும் திறக்காததுனால பதறிப்போன இளம்பெண் கதவை உடைச்சி உள்ள போய் பார்த்தப்பதான் இளைஞர் தற்கொலை செஞ்சுக்கிட்ட விவரமே தெரிஞ்சிருக்கு. அடுத்து வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் இளம்பெண் கிட்ட விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கள்ளக்காதலால குடும்ப குட்டிகளை இழந்த அந்த இளம்பெண் இப்ப கள்ளக்காதலனையும் இழந்து நிக்கிறாங்க. அவசர புத்தி ஆபத்துல தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் சாட்சி.